மதுரையில் சிஇஓஏ பள்ளி 1995ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நான் தான் அந்த பள்ளியை மதுரையில் நிறுவனர். என்னோடய பேரே நிறுவன தலைவர்னு கூப்பிட்றாங்க. 1995 வெறும் 43 மாணவர்களை கொண்டு ஒரு சிறிய வாடகை வீட்டில் தொடங்கப்பட்ட பள்ளி இன்று கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களுக்கு தன்னுடைய கல்வி பணியை செய்து கொண்டிருக்கின்றது. அதாவது மொத்தம் 7 பள்ளிகள், ஒரு கல்லூரி என்ற நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் இருக்கின்றன. மதுரையில் 2 பள்ளி, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு 3 பள்ளி, சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பள்ளி, தேனி மாவட்டத்தில் ஒரு பள்ளி, மதுரையில் மேலூர் கல்வி மாவட்டத்திலையும் ஒரு பள்ளி. ஆக மொத்தம் 7 பள்ளிகள், காரியாப்பட்டியில் ஒரு கல்லூரி. ஆக 7 பள்ளிகள் மற்றும் ஒரு கல்லூரி என்ற வகையில் கிட்டத்தட்ட ஒரு 10,200 மாணவர்கள் எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து படிக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 500 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். ஓட்டுநர், அப்புறம் அந்த ஓட்டுநர் நடத்துனர், அப்புறம் அலுவலக பணியாளர்கள், அந்த காவல் பணியாளர்கள், இப்படி எல்லா பணியாளர்களும் சேர்ந்து அவங்க ஒரு 500 பேர் பணிபுரிகிறாங்க. மொத்தம் 1000 சில்லற பணியாளர்களோடு இயங்கி வருகிற பள்ளி. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 19 ஆண்டுகள் தொடர்ந்து மாநில மாவட்ட அளவில் முதலிடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளி. ஒன்றல்ல 2 அல்ல, கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் இந்த பெருமையை இந்த பள்ளி நிலைநாட்டி வருகிறது. இந்த ஆண்டு கூட 12ஆம் வகுப்பிலும் 10ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வில் முதலிடத்தை மாவட்டத்தில் பிடித்து தன்னுடைய வெற்றியை நாட்டி கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளி. எங்களுடைய தனிச்சிறப்புன்னு சொல்லப்போனால், அதாவது ஒரே ஆண்டில் 66 மாணவர்களை எம்பிபிஎஸ்க்கு நம்ம அனுப்பணும். 2016 நினைக்கிறேன். ஒரே ஆண்டில் 66 மாணவர்கள் எம்பிபிஎஸ்க்கு அனுப்பி சாதனை படைத்திருக்கின்றோம். அதுபோல் இப்போ ஐஐடி என்கிற என்ஐடி இந்த மாதிரி கல்விச்சாலைகளுக்கு, கல்லூரிகளுக்கு, பொறியியல் பட்டப்படிப்புக்காக சிறப்பு கல்லூரிகளுக்கு மதுரையிலேருந்து எந்த மாணவர்களுமே போக முடியாது என்ற ஒரு நிலை இருந்தது. அதை தகர்த்து சென்னையில் உள்ளவங்க தான் போக முடியும், கோயம்புத்தூர் உள்ளவங்க தான் போனாங்கங்கிற நிலைமையை மாற்றி மதுரை மாணவர்களும் ஆண்டுதோறும் எங்கள் பள்ளி மாணவர்கள் ஐஐடி, என்ஐடி, இந்தியா முழுவதும் உள்ள பல கல்லூரிகளுக்கு சென்று தங்கள் இடத்தை பிடித்து படித்து வருகின்றனர். அது ஒரு எங்களுடைய வெற்றி என்று நான் கூறுவேன். இதுவரை நான் கூறியது நம்முடைய பள்ளியை பற்றிய பெருமைகள். என்னை பற்றி கூற வேண்டுமென்றால், நான் 1995 இந்த பள்ளியை தொடங்கும்போது நடுவண் கலால் துறையில் ஆய்வாளராக பணியாற்றினேன். அதன் பின் 96 கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றேன். அதன் பின் 2013 உதவி ஆணையராக பதவி உயர்வு பெற்று நான் ஒரு ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி என்று சொல்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். என்னுடைய தனித்துவம் என்று பார்த்தால், எனக்கு தமிழிலும் கணிதத்திலும் பொருளியலிலும் மிகுந்த ஈடுபாடு உண்டு. தமிழில் நான் சில நூல்களை எழுதியிருக்கிறேன். நான் எழுதிய இனிக்கும் தமிழ் என்ற நூல் மிகவும் சுவை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. அந்த நூலில் பல இலக்கண கூறுகளை நான் விளக்கியுள்ளேன். அந்த இலக்கண கூறுகளை ஏதோ ரொம்ப வறட்சியாக விளக்கியிருக்க மாட்டேன், ரொம்ப சுவைபட திரைப்பட பாடல்களை கொண்டு அதை விளக்கியிருப்பேன். அதை பயின்று படித்து பார்த்து தஞ்சை பல்கலைக்கழகத்தில் அதை பாடநூலாக வைக்க வேண்டும் என்று அப்போதைய துணைவேந்தர் என்னிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். அவர் வேண்டுகோளுக்கிணங்க நானும் அதை இசைவு தெரிவித்து அந்த நூல் இப்பொழுது தஞ்சை பல்கலைக்கழகத்தில் உள்ள
முதுகலை தமிழ் மாணவர்களுக்கு பாடநூலாக வைக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளாக நூலாக இருக்கின்றது. அது மட்டுமின்றி இங்கே மதுரையிலுமே அந்த யாதவர் கல்லூரியில் அது பாடநூலாக வைக்கப்பட்டிருக்கின்றது. 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு என்று நினைக்கிறேன் பாடநூலாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நூல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நூல். இது என்னுடைய தமிழ் பணிக்கு ஒரு சான்றாக திகழ்கின்ற அந்த நூல். அடுத்து சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய கணித புலமை, அதாவது வடிவியல் என்று சொல்லப்படுகின்ற ஜியோமெட்ரி என்ற பிரிவில் நான் மிகவும் தேர்ச்சி அடைந்து உலக அளவில் பல வெற்றிகளை நான் படைத்திருக்கின்றேன். எப்படின்னா, ஒரு 12 புள்ளி வட்டம் என்று ஒரு தேட்டம், அது நான் கண்டுபிடித்த தேட்டம். அதாவது 1822 ஜெர்மனியைச் சேர்ந்த ஃபோயர்பெக் என்கிற கணித அறிஞர் ஒரு வட்டம், ஒரு சிறப்பு வட்டம் ஒரு முக்கோணத்தின் 6 சிறப்பு புள்ளிகள் வழியாக செல்கின்றது என்பதை கண்டுபிடித்தார். ஏன்னா 6 சிறப்பு புள்ளிகள் வழியாக ஒரு வட்டம் செல்கிறது என்றால் அது ஒரு சிறப்பான வட்டம், அது ஒரு வியப்புக்குரிய வட்டம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வட்டத்தை அவர் 6 புள்ளிகள், அதாவது ஒரு முக்கோணத்தில் உள்ள 6 சிறப்பு புள்ளிகள் வழியாக, சிறப்புங்கிறது முதன்மையானது. ஏன்னா 6 புள்ளியில் 100 புள்ளிகள் வழியாக கூட வட்டம் செல்லலாம். ஆனால் 6 குறிப்பிட்ட 6 சிறப்பு புள்ளிகள் வழியாக ஒரு வட்டம் செல்கின்றது என்பது ஒரு பெரிய செய்தி. அந்த வகையில் ஃபோயர்பேக் அதை கண்டுபிடித்து அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது அந்த வட்டம் மிகவும் ஒரு விந்தையான, ஒரு வியப்பான ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. அதன்பின் சுமார் 10 ஆண்டுகள் கழித்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஓர்லி டெர்கம் என்ற கணித அறிஞர் அதே வட்டத்தை ஆய்ந்து அது 6 சிறப்பு புள்ளிகள் வழியாக மட்டும் செல்லவில்லை, கூடுதலாக இன்னும் 3 சிறப்பு புள்ளிகள் வழியாக அதே முக்கோணத்தில் செல்கிறது என்பதை புதிதாக கண்டுபிடித்து அந்த வட்டத்தை உயர்த்தி அதை 9 புள்ளிகள் வட்டம் என்று அவர் பெயரிட்டார். அதன்பின் சுமார் 200 ஆண்டுகளாக அதை யாரும் அதில் புதிதாக எதுவும் கண்டுபிடிக்கவில்லை. நான் அந்த வட்டத்தை எடுத்து ஆய்வு செய்து கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்கள் அதை ஆய்வு செய்து அந்த வட்டம் 9 புள்ளிகள் வழியாக மட்டும் செல்லவில்லை, மேலும் 3 புள்ளிகள் வழியாக, அதாவது ஒரே முக்கோணத்தினுடைய 12 சிறப்பு புள்ளிகள் வழியாக அது செல்கிறது என்பதை கண்டுபிடித்து அதற்கு 12 புள்ளி வட்டம் என்று பெயரிட்டு அதை நான் கணித ஆசிரியர்களிடம் அதை அறிமுகப்படுத்தினேன். இதை பார்த்த எய்மர் என்ற நிறுவனம், அதாவது அசோசியேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், எய்மர் என்று சொல்வார்கள், அந்த உலக கணித நிறுவனம் எனக்கு சென்னையில் ஒரு மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் என்னை கூப்பிட்டு ஏகலைவன் என்ற விருதினை, அந்த வடிவியல் சிறப்புக்காக எனக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. அவர்களே என்னுடைய அந்த கண்டுபிடிப்பை உலக அளவில் எடுத்து செல்ல முன்வந்தார்கள். அவர்கள் அறிவுரையின் பேரில் நான் இதே தேற்றத்தை நான் இத்தாலியில் உள்ள ஒரு கணித மாநாட்டில், உலக கணித மாநாட்டில் நான் இந்த தேற்றத்தை சென்று அங்கு உலக கணித மாநாட்டில் கூடியிருந்த கணித வல்லுநர்களிடையே நான் இதை அறிவித்தேன், அதை விளக்கினேன். அவர்கள் அனைவரும் இதை ஏற்று பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு புதிய வகை தேற்றத்தை நான் கண்டுபிடித்துள்ளேன். அதே வட்டம் இன்னும் ஒரு 6 புள்ளிகள் வழியாக செல்கின்றது. அந்த 6 சிறப்பு புள்ளிகளையும் இன்ன புள்ளிகள்ங்கிறது இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. அதற்கான முயற்சியும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதில் நான் வெற்றி அடைந்தால் அந்த வட்டம் 18 புள்ளிகள் வட்டம் என்று அழைக்கப்படும். ஆனால் அது என்னால் வெற்றி பெற முடியுமா இல்லையா என்பது இப்போது என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஆய்வை நான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த 12 புள்ளி வட்டத்தை 18 புள்ளி வட்டமாக மாற்ற வேண்டும் என்று நான் என்னுடைய ஆய்வை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். மீதமுள்ள 6 புள்ளிகளை என்னால் இடம் காண முடிந்தால் அது 18 புள்ளி வட்டமாக அமையும். இது என்னுடைய கணிதத்தில் நான் பதித்த ஒரு புதிய தடம் என்று நான் கூறலாம்.
இது மட்டுமல்ல, இன்னும் பல புதிய தேற்றங்களையும் நான் கண்டுபிடித்து அதை ஒரு நூலாக வெளியிட்டுள்ளேன். அந்த நூலின் பெயர் அட்வான்ஸ் தியரம்ஸ் ஆன் ஜாமெட்ரி என்று ஒரு நூலாக வெளியிட்டுள்ளேன். கிட்டத்தட்ட இந்த தேற்றத்தை போல மொத்தம் ஒரு 25-30 தேற்றங்கள் நான் அதிலே குறிப்பிட்டு வெளியிட்டுள்ளேன். அதில் பெயர் சொல்லக்கூடிய எனக்கு புகழ் தரக்கூடிய ஒரு தேற்றம் என்றால் அந்த 12 புள்ளி வட்டம் தேற்றம். மற்ற தேற்றங்களும் நான் அதிலே கிட்டத்தட்ட ஒரு 25 தேற்றங்கள் நான் அதிலே பொதிந்து வெளியிட்டிருக்கிறேன். இது என்னுடைய கணித வலிமைக்கு ஒரு சான்றாக திகழும் ஒரு நூல். இது கணிதம், தமிழ், பொருளியலிலும் நான் பல கட்டுரைகள் எழுதியுள்ளேன். இன்று வரை அது நடந்துகிட்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி சென்னையில் உள்ள ஆல் இண்டியா மேத்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்து அரசால் உதவி செய்யப்பட்டு இந்திய அரசு அதற்கு நிதி உதவி அளித்தது இன்று வரை நடந்து வருகிறது. AMTI என்று சொல்லுவாங்க, ஆல் இண்டியா மேத்ஸ் டீச்சர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ் இல்லை அசோசியேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, AMTI. அவர்கள் என்னுடைய வடிவியலில் என்னுடைய மேன்மையை கண்டு அவர்கள் என்னை அழைத்து அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணிய ஒரு மேத்ஸ் டீச்சர்ஸ், கணித ஆசிரியர்களுக்கான ஒரு அமைப்பில் அவர்களுக்கு இந்த ஜாமெட்ரி பற்றிய தேற்றங்களை விளக்கி கூறுமாறு என்னை அழைத்தார்கள். அங்கும் சென்று நான் அவர்கள் கொண்டு வந்திருந்த, அவர்கள் ஒருங்கிணைத்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை சென்று நான் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன். அது மிகவும் நன்றாக அமைந்தது. இது என்னுடைய கணித பணி. முதலில் நான் குறிப்பிட்டது என்னுடைய தமிழ் பணி. அது எங்களுடைய ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பள்ளி தனிச்சிறப்பு உள்ள பள்ளி இங்கே சொல்லலாம். எப்படின்னு கேட்டால், கணிதத்திலும் சரி, தமிழ் மற்றும் பொருளியல் சரி, இந்த பாடங்களில் அவர்களுக்கு முறையாக அடிக்கடி ஒர்க் ஷாப், அதாவது பட்டறை வகுப்புகள் நடத்தி எங்கள் ஆசிரியர்களுடைய திறனை நாங்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கணிதம், தமிழ், பொருளியல் இந்த மூன்றையும் நான் தனியாக என்னுடைய தலைமையின் கீழ் அவர்களுக்கு திங்கள் தோறும் அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை சிறப்பு வகுப்புகள் நடத்தி அவர்களுடைய திறமையை நாங்கள் தீட்டி தருகின்றோம். இந்த காரணங்களினால் அவர்களுடைய வகுப்பு எடுக்கும் ஆற்றல் மிகவும் உயர்கிறது. இது எங்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணம். ஏன்னா கணிதத்திலெல்லாம் எங்கள் பள்ளி மாணவர்கள் அவ்வளவு நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா ஆசிரியர்களை அந்த அளவுக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்குறேன். அதாவது ஒரு ஆசிரியர் COA பள்ளிக்கு பணிக்கு வரும் முன் அவருடைய திறமை எப்படி இருந்தது, எங்களிடம் வந்த பிறகு அவருடைய திறமை எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ரெண்டுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும். இது எங்களுடைய பயிற்சியினுடைய காரணத்தினால அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு கொடை. ஆகையினால எங்களுடைய மாணவர்கள் கணிதத்தில் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. இதன் காரணமாக அவங்க பொறியியலில் அவங்களுடைய வாங்குகிற கட் ஆஃப் மதிப்பெண் மிகவும் உயர்கிறது. இது நிதர்சனமான உண்மை. எப்படின்னு கேட்டால், இப்போ கடந்த 5-6 ஆண்டுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பள்ளி எடுத்த சென்டம் மதுரையில் எந்த பள்ளியுமே எடுத்திருக்காது. இப்போ மொத்த மதுரை மாவட்டத்தில் ஒரு 30 சென்டம் இருக்குன்னு வைங்களா, இல்லை 50 சென்டம் இருக்குன்னு வச்சிங்களேன். அதில் பாதி 25 சென்டம் எங்கள் பள்ளி மட்டும் எடுக்கும். இது இன்று வரை தொடர்கிறது இந்த சாதனை. ஒவ்வொரு ஆண்டும் மொத்த சென்டம் எவ்வளவு மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு டஃப்பான கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி. இப்போ போன ஆண்டுலாம் கிட்டத்தட்ட டஃப்பான கொஸ்டின்னு சொன்னாங்க. மதுரை மாவட்டத்தில் 17 சென்டம் இருந்துச்சு, அதில் 10 சென்டம் COA. இப்படி அந்த பொறியியல் கட்டாஃபே அவங்களுக்கு நாங்கள் தூக்கி கொடுக்குறோம். அவங்களுடைய திறமையினால், அந்த கணித பயிற்சியினால் தூக்கி கொடுக்கப்படுகின்றார்கள். அதே போல் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அது நீட், JEE ரெண்டுக்குமே அது உதவுது மாணவர்களுக்கு. ரெண்டுலேயுமே அந்த அடிப்படை கல்வி நன்றாக கொடுத்து வச்சிருக்கிறோம். அது 10ஆம் வகுப்பு முடியும் போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் வகுப்புக்குரிய பாடங்களை அவங்க படிச்சுப்பாங்க.
அதாவது கணிதம், வேதியியல், இயற்பியல், உயிரியல், இந்த பாடங்களில் 12ஆம் வகுப்பு சிலபஸை பாடத்திட்டத்தை நாங்கள் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம் இந்த சிறப்பு பயிற்சியினால். அதுக்கு பேர் அந்த ஜேஇஇ நீட் ஃபவுண்டேஷன் கோர்ஸுன்னே நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்போ அந்த மாணவர்கள் 11, 12ஆம் வகுப்பில் ரொம்ப எளிமையாக அதுகளை படித்து அவங்க கட் ஆஃப் எல்லாமே கூடுதலாக வந்துடுறாங்க. இது எங்களுடைய சாதனை. இதுவரைக்கும் நாங்கள் மெடிசின் எம்பிபிஎஸ் அனுப்பியிருக்கிற பிள்ளைகளை பார்த்திங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு கடந்த 8-9 ஆண்டுகளில் நாங்கள் அனுப்பின மாணவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 175க்கு மேலே வருது. அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து எங்களுடைய மாணவர்கள் அரசு பள்ளிகளில் மருத்துவம் படிக்கிறாங்க. அதே போல் தான் இப்போது ஒரு 4-5 ஆண்டுகளாகத்தான் நாங்கள் ஜேஇலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதிலையுமே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 7 பேர் 8 பேர் போயிடுறாங்க. ஐஐடி காரக்பூர், ஐஐடி சென்னை, என்ஐடி திருச்சி, அப்புறம் ஐஐஐடின்னு ஒன்று சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே எங்கள் மாணவர்கள் வந்து அந்த ஜேஇஇ என்ற தேர்வை எழுதி அந்த அகில இந்திய அளவில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பெரிய பொறியியல் நிறுவனங்களில் சென்று தங்களுடைய படிப்பை தொடர்கின்றனர். இதுவும் எங்களுடைய ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். இது மட்டுமின்றி எங்கள் கல்லூரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஓஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அது காரியாப்பட்டியில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல படிப்புகளெல்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதாவது பிபிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ், அப்புறம் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இப்படி வந்து பல புதிய கல்விகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு கூட இந்த ஆண்டு கொண்டு வந்து இப்போ சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் பள்ளியில் கிட்ட படிக்கும் மாணவர்களில் பட்டப்படிப்பு முடித்தாங்கன்னா 90 விழுக்காடு மாணவர்கள் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு கேரண்டி கொடுத்துடலாம். 90 விழுக்காடு மாணவர்கள் நாங்கள் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் அது தொடர்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரியில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால், மற்ற கல்லூரிகள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதாவது ஒரு கல்லூரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பாடத்தை படித்து கொடுப்பாங்க, அது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஆனால் எங்கள் கல்லூரியில் அப்படி இல்லை. பாடத்தை படித்து கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போகிறதுக்கு என்னென்ன கல்வி தேவையோ அதை அவ்வளோத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். டிஎன்பிஎஸ்சியில் உள்ள சிலபஸை ஃபுல்லாக நடத்துகிறோம். பேங்க் எக்ஸாமுக்குரிய சிலபஸை ஃபுல்லாக நாங்கள் நடத்துகிறோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தேர்வுக்குரிய எல்லா ஃபுல் அந்த சிலபஸஸ், ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸு, அரித்மெட்டிக்ஸ் எல்லாமே நாங்கள் நடத்திடுறோம். இது வந்து அந்த 3 ஆண்டுகள் எங்கள்கிட்ட இந்த மாணவர்கள் படிக்கும்போது இந்த பாடத்திட்டங்களும் முழுமையாக நாங்கள் நடத்திடுறோம். அப்போ எங்கள்கிட்ட முடிக்கும்போது அல்லது படிக்கும் போதே அவங்க வந்து இந்த தேர்வுகளை எழுதி அவங்க எளிதாக அந்த டிஎன்பிஎஸ்சியோ இல்லை பேங்குக்கோ இல்லை அந்த யூபிஎஸ்சியினுடைய அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மற்ற எல்லா தேர்வுகளுக்குமே அவங்க ஃபுல்லாக தயாராக இருக்கிறாங்க. அதனால் எங்கிட்ட படித்த மாணவர்கள் யாரும் வந்து வேலை இல்லாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இதை நான் 100% சொல்ல முடியும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் 7 இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி இருக்குது. இது போக எங்களுடைய அடுத்த திட்டம் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கணுங்கிற எங்களுடைய திட்டம் இருக்குது. அது கூடிய விரைவில் நிகழும் என்று நான் நினைக்கிறேன். விரைவில் சிஓஏ மெடிக்கல் காலேஜ் என்ற ஒரு கல்லூரி தமிழ்நாட்டிலோ அல்லது கேரளாவிலோ ஏதோ ஒரு மாநிலத்தில் நாங்கள் தொடங்க திட்டமிட்டு இருக்கின்றோம். திட்டம் அதை முழுமை பெற்றுவிட்டால் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல கல்வி பணியை செய்ய வசதியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். அந்த இடம் வந்து முழுக்க அந்த கல்லூரி வந்து கிராமப்புற மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு கல்லூரின்னு நீங்கள் நினைச்சிடலாம். கிராமப்புற மாணவர்கள் படித்து முடித்து அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு குறிக்கோள். அதனால தான் நாங்கள் வந்து கிராமப்புற மாணவர்களை சேர்த்து அந்த மாணவர்களை நல்ல திறம் மேம்படுத்தி அவங்களுக்கு வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி மற்றும் எல்லா பேங்க் எக்ஸாம் எல்லா கோச்சிங்கும் அவங்களுக்கு கொடுத்து ஜெனரல் நாலேஜ், அப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாமே தனி பயிற்சி வகுப்புகள். வெறும் அகடமிக் சைடு மட்டும் நாங்கள் சொல்லி கொடுக்கல. காலையிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் அகடமிக் சொல்லி கொடுத்தோன்னா 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நாங்கள் இந்த பயிற்சிகளை தனியாக மேற்கொள்கிறோம்.
அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கிராமப்புற மாணவர்களை எப்படியாவது எம்ப்ளாய்மெண்ட் பெற்று தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட குறிக்கோளோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதை நான் பெருமையாக கூறிக்கொள்கிறேன். அடுத்து நாங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்க திட்டம் இருக்குது. அப்படி நாங்கள் தொடங்கும் பட்சத்தில் அதுவுமே கிராமப்புற மாணவர்களுக்கும் முன்னுரிமை தருவதாக இருக்கும் என்பதையும் நான் கூறிக்கொள்கிறேன்.